ஃபார் எக்ஸாம்பிள் சைனா வந்துட்டு வைங்களேன், சைனாவும் வந்துட்டு இதே விஷயத்தை தான் பண்ண போகுது. இந்த ஷியா சுன்னிங்கிற பிரச்சனை என்றைக்குமே இருந்து கொண்டு இருக்கணும். இதை பத்தி நிறைய நான் முஸ்லிம்ஸும் புக்ஸ் எழுதிருக்கிறாங்க. எங்கடாக்களுக்கு எங்க டைம் இருக்குது படிக்கிறது. த ஓரியன்டலிசம் ஒரு புக் இருக்குது. அதே மாதிரி பிரிட்டிஷ் வாலியுடைய வாக்குமூலம், நிறைய புக்ஸ் இதை பத்தி பேசுறாங்க, நிறைய ஆர்டிகல்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதெல்லாம் பேசுறதுக்கும் படிக்கிறதுக்கும் பார்க்கறதுக்கும் மனிதர்களுக்கு டைம் இல்லை, ரொம்ப பிஸி நாங்க எல்லாரும். அதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் வைக்கப்பட்டிருக்குது, சைனாவும் ரஷ்யாவும் தான் அமெரிக்கா எதிர்க்குது, அவங்க முஸ்லீம்கள் இல்லையே, ஈரான் வந்து முஸ்லீம்கள்னாலே எதிர்க்கிறாங்க அப்படின்னு சொல்லி. என்னன்னு சொன்னா கைஸ், அமெரிக்காவும் ரஷ்யாவும் எதிரிட்டு மீடியாஸ் தான் சொல்லுது. ரஷ்யன்ஸ் சொல்லையும் இல்ல, அமெரிக்கன் சொல்லையும் இல்ல. பொதுமக்கள் கொஞ்சம் பேர் பேசுறாங்க, அது வேற விஷயம். அங்க ஒரு அரசியல் நடக்குது, இங்க ஒரு அரசியல் நடக்குது, அது வேற விஷயம். ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை நான் திட்ட தெளிவாக ஆதாரத்தோட ப்ரூஃப் பண்ணிக்கிறேன். இங்க யாரும் எனிமியும் இல்லை, இங்க யாரும் கூட்டாளிகளும் இல்லை அப்படிங்கிற விஷயத்தை அந்த வீடியோ பாருங்க. ஸோ அதே மாதிரி சைனாவுடைய ரிலேஷன்ஷிப்பும் யூஎஸ்ஏவோட ரிலேஷன்ஷிப்பும் எப்படி இருக்கு அப்படிங்கிற விஷயம், இதுக்கெல்லாம் வந்துட்டு நீங்க எக்கானமி ஸ்டடி பண்ணணும், ட்ரேடிங் எப்படி நடக்குது அப்படிங்கிற விஷயத்த நீங்க ஸ்டடி பண்ணணும். இதை மீடியாஸ்ல பார்த்துட்டு அவங்க ஒரு விஷயத்த காட்டுவாங்க, இவங்க ஒரு விஷயத்த காட்டுவாங்க, நீங்க அதை பார்த்துட்டு டிசைட் பண்ணணும்னு சொன்னா இங்க எல்லாம் உள்டால தான் இருக்குது, ரைட்? ஸோ அதனால வந்துட்டு guys, கொஞ்சம் எல்லா விஷயங்களையும் தேடுங்க, கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. நானும் பிஸி, நீங்களும் பிஸி தான், என்ன பண்றது? ஆனா இந்த உலகத்துல நான் அடிமை இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு எனக்கு ஒரு தைரியமே. அந்த தைரியம் வர்றதுக்கான நாலேஜை வந்து நாங்கள் வளர்த்துக்கொள்ளணும், ரைட்? ஸோ இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் கலெக்ட் பண்ணி இருக்கிறத விட ஞானத்தை வளர்த்துக்கொள்றதுக்கு முயற்சி செஞ்சு கொண்டே இருக்கணும் guys. ஸோ நான் இவரோட பேசின விஷயங்கள் எல்லாமே தெளிவாக முந்தி பேசப்பட்ட விஷயங்கள். ஸோ எல்லா கேள்விகளுக்கும் பதில் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இதுல இத்தனை பேருக்கு இது விளங்கலன்னு எனக்கு தெரியல guys. ஸோ இதை பத்தி ஏதாச்சும் டீட்டெயிலாக பேசணும்னு சொன்னா கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.